Hi friends, வெறும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு boAt பிராண்ட்ல இருந்து boAt Airdopes 191G அப்படிங்கிற கேமிங் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு பிராண்டட் கேமிங் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த TWS ரேட் கொஞ்சம் அதிகமாக சேல் பண்ணுறாங்க. போட்டோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி தான் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு உள்ளாடி இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த சார்ஜிங் கேஸை சும்மா வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்இடி லைட் ஆஃப் ஆகிரும். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இயர்பட்ஸில் 6 mm கொண்ட 2 டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி பண்ணாலுமே இயர்பட்ஸ் கீழே விழலை. இந்த இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த இயர்பட்ஸில் நீங்கள் பீஸ்ட் மோடை எனேபிள் பண்ண அப்புறம் நீங்கள் கேம் விளையாடினீங்க அப்படின்னா பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த TWSல 65 மில்லிசெகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேமில் உள்ள சவுண்டு பெரிய அளவுக்கு எந்த ஒரு டிலே இல்லாமல் நமக்கு கேட்குது. ரீசெண்ட் டைமில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டில் நான் வாங்கின TWSல பார்த்தீங்க அப்படின்னா இந்த TWS கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கால் குவாலிட்டிக்கு ENC யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 மைக் இருக்குது. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அதே போல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸில் 400 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேபேக் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸில் 6 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. மொத்தமாக 30 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 20 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. அதே போல் டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கும். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.